வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் புகை. புகை அப்படின்னோடனே இந்த புகை இல்லை, வேறு புகை. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ டன் கணக்கில் தூசுக்களையும் புகையையும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம்? முதல்ல புகைன்னா என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புகை அப்படிங்கிறது ஒரு வாயுவில் திடப்பொருட்கள் விரவிய நிலையில் காணப்படக்கூடிய ஒரு விதமான கூழ்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புகை உற்பத்தியாகக்கூடிய இடத்தை பொறுத்து அதில் கலந்திருக்கக்கூடிய திடப்பொருட்கள் மற்றும் ஆபத்தான ரசாயன பொருட்களுடைய அளவும் தன்மையும் மாறுபடும். பொதுவாக திடப்பொருட்கள் எல்லாமே இப்படி உற்பத்தியாகக்கூடிய புகையில் வரக்கூடிய இந்த திடப்பொருட்கள் எல்லாமே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்னால் இது வந்து மேபி பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகளாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளாக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த மாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முடியாமல் ஒன்றோட ஒன்று விலக்கிக்கிட்டு அதே சமயத்தில் கலைஞ்சும் போக முடியாமல் ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் தொடர்ந்து கண்டினியூஸாக பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக கொலாப்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை நம்ம அது மேலே கொடுத்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸை கொடுத்தோம்னா அது தன்னுடைய சார்ஜை இழந்து கீழே டெபாசிட் ஆகிடும். இந்த ஒர்க்கை நம்ம எங்கே பண்ணணும்னா, எங்கே இந்த மாதிரியான புகை எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜஸ் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம எலக்ட்ரான்ஸை மட்டும் கொடுத்தாலே போதும், கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ விறகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, விறகுலேருந்து எண்ணற்ற கெமிக்கல்ஸ் வெளியில் வரும். முக்கியமாக நம்ம விறகு எரிக்கும் போது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வர்றது நமக்கு நல்லா தெரியும். அது இல்லாமல் கார்பன் துகள்கள் நிறையா வெளியில் வரும். அப்புறம் எரியாத சில மரத்துகள்களும் வெளியில் வரும். பாதி எரிந்த துகள்கள் வெளியில் வரும். அது இல்லாமல் வாட்டர் வேப்பர் நிறையா வெளியில் வரும். இந்த மாதிரி அந்த மரத்திலே இருக்கக்கூடிய சில ரசாயன பொருட்கள் அதனுடைய ஆக்சைடுகளாக மாறி வெளியில் வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரானை கொண்டு இந்த சார்ஜில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை அட்டாக் பண்ணோம்னா அது அப்படியே டெபாசிட் ஆகிடும். ஒரு எளிமையான சோதனை மூலமாக இதை நம்ம லேபில் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவர் சோர்ஸ் பேட்ரி வேணும். தென் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த சர்க்யூட்டோட மாடலை வந்து அனுப்பி வைக்கிறேன். அடுத்தது ஆனோடு கேத்தோடுக்காக சும்மா ஒரு 2 கிளாஸில் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை சுற்றி இதை ஆனோடு அண்ட் கேத்தோடாக யூஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லைனை இந்த ஆனோடு கேத்தோடு கூட கனெக்ட் பண்ணிக்குவோம். இதை ஒரு சின்ன ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலக்ட்ரோடும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக ஒரு சின்ன கண்டெய்னரில் நான் அந்த டெஸ்ட்டை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெரிய லெவலில் கூட செய்யலாம். ஒரு ஃபிஷ் டேங்க் அளவுக்கு பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அல்லது பெல் ஜார் மாதிரி உங்கள் லேபில் இருந்துச்சுன்னா பெல் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப க்ளோஸ்அப் வியூ எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன கிளாஸை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாதாரண மரத்தூளை தான் எரிக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட விறகுல எரிக்கக்கூடிய அதே ஸ்மோக் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வரக்கூடிய ஸ்மோக் வெளியில் போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாஸை வச்சு நம்ம கவர் பண்ணி மூடிடுறோம். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளார எக்கச்சக்கமாக ஸ்மோக் வந்து டம்ப் ஆகிருக்கு. இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஓரளவுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேபிளாக அந்த கிளாஸ்குள்ளாரே சுற்றிட்டு இருக்கோம். காரணம் அதோட சார்ஜ் தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிகூல்ஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகூல்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சர்க்யூட் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வோல்ட்டை உள்ளார பாஸ் பண்ண போகிறேன். ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுப்புற
ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன நடக்குது பாருங்கள். வித்தின் எ செகண்ட் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா ஸ்மோக் மாலிகூல்ஸும் இமீடியட்டாக போய் அது ஒரு கிளாஸில் போய் டெபாசிட் ஆகிடுச்சு, அல்லது ஆனோடு கேத்தோடு இதுக்கு இடையில் போய் டெபாசிட் ஆகிடுச்சு. இது மறுபடியும் நாம் ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். ஸ்மோக் ஓரளவுக்கு நல்லா ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஸ்மோக் சோர்ஸை நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்மோக் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்னால் எடுக்க முடியல, ஃப்ளிக்கரிங் வருது. அதனால் ஓரளவுக்கு எட்டியிருந்தே பார்த்துக்குங்க. இப்போ நான் பவர் கொடுக்க போகிறேன். பவர் கொடுத்த அடுத்த செகண்டு டோட்டலாக அந்த கப்புக்குள்ளார இருந்த எல்லா ஸ்மோக்கும் அப்படியே டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணினோம்னா இந்த கொலாய்டானது இமீடியட்டாக டிஸ்டர்ப் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய பவரெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே எங்கே டெபாசிட் ஆக முடியுமோ அங்கே போய் டெபாசிட் ஆகிடும். இப்போ நான் கண்டினியூஸாக ஸ்மோக்கை கொடுத்துட்டு இருக்கும்போதே, ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம பவரை கொடுக்குறோம். ப்ரொடியூஸ் ஆக அதுவும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்மோக் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணமே அதுகிட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் தான். அந்த சார்ஜை வந்து நாம் எப்படியாவது பிரேக் பண்ணோம்னா இந்த புகையில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மீன்ஸ் கார்பன் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாத்தையுமே படிய வச்சுட்டு வெறும் ஏரை மட்டும் நம்மளால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் கீழே போய் படிஞ்சிருது. இப்போ ஸ்மோக் அக்குமுலேட் ஆகிடுச்சு. அகெயின் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸ்மோக் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆனாலும் சரி, கொஞ்சம் அயனைஸ் பண்ணால் போதும், டெபாசிட் ஆகிடும். இப்போ ஸ்லோ மோஷனில் இதை பார்க்குறோம். கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகிறத நம்ம ஓரளவுக்கு தெளிவாக இதில் பார்க்க முடியுது. இப்படித்தான் கொலாய்டல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மோக்கை நம்ம விருப்பப்படி டெபாசிட் பண்ண வைக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதே சோதனையை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான ஒரு செட்டப்பில் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஒரு மாடல் ஃபேக்ட்ரி, அதோட சிமனின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஸ்மோக் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்மோக் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட புகைப்போக்கி வழியாக வெளியில் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த புகைப்போக்கியினுடைய ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஆனோட செட் பண்ணியிருக்கேன். அதை விட கொஞ்சம் தூரம், அதிக தூரத்தில் கேத்தோட செட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 அலுமினியம் பேப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, அது ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோட். புகை வெளியில் போகிறது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே செஞ்ச மாதிரி அந்த பவர் சப்ளையை இதுக்கு கொடுக்க போகிறேன். 2 ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில், 2 எலக்ட்ரோடுக்கும் நடுப்புற டக்குன்னு புகை வந்து அரெஸ்ட் ஆகுது பாருங்கள். இப்போ புகை வெளியில் போகிறது அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் கண்டினியூஸாக புகை உற்பத்தியாகி அந்த ஆனோடு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் புகையை ஸ்டாப் பண்ணலை, அதுக்கு பதிலாக புகையில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த 2 ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே டெபாசிட் பண்ண வச்சுட்டேன். இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் டன் கணக்கில் வெளியில் வரக்கூடிய டஸ்ட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல ஹை வோல்டேஜ் கொடுத்து டெபாசிட் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். எடுத்துகிட்டு வெறும் வேஸ்ட் ஏர் மட்டும் வெளியில் அனுப்பலாம். இதனால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆய்வை மாணவர்களாகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை வேறு இடத்துல அப்ளை பண்ணி இன்னும் மேம்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம மோட்டர் பைக்லேருந்து வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டில் இதை யூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் பார்ட்டிகிள்ஸை டெபாசிட் பண்ண வைக்கலாம். அதேமாதிரி நம்ம வீடுகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய புகையை கூட இதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். மிஸ்டர் பயோ நம்ம சேனலோட விருப்பம் என்னென்னா, இந்த ஆய்வை மாணவர்களாக நீங்கள் கையில் எடுத்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி பல வழிகளிலும் பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் எங்களுடைய ஆசை.
நம்ம சேனலோட வியூவர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமையான புகையில்லாத பொல்யூஷன் இல்லாத தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதோடு சேர்த்து நான் ஒரு சின்ன தகவலையும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் டன் கணக்கில் வெடிபொருட்களை வாங்கி நம்ம எரித்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு புகையையும் நச்சு புகையை பரிசாக கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கிறது இதுதான். இதனால் குழந்தைகள் முதல் வயசானவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வெடிபொருள் ஒரு 10 கிலோ வெடிமருந்தை வாங்கி கொளுத்துறதுக்கு பதிலாக அந்த 10,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு தேவையான நிரந்தரமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உடை போன்ற பொருட்களை அதிகமாக வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு படிப்புக்கு தேவையான நோட்ஸு, நோட்டு புத்தகங்கள் அல்லது அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுலேருந்து எரிஞ்சு போகக்கூடிய அந்த 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து உங்கள் பக்கத்து வீட்லேயோ அல்லது உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய சக மாணவர்களில் கொஞ்சம் ஏழை மாணவர்கள் யாரும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவையான ஒரு நோட்டு புத்தகத்தையோ அல்லது ஒரு நோட்ஸையோ வாங்கி கொடுத்து பாருங்களேன். அந்த அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக அடுத்த தீபாவளி வரைக்கும் தொடரும். ஒரே நாளில் எரிஞ்சு போகாமல், சாம்பலாகி போகாமல், காற்றோடு காற்றாக கலந்து போகாமல் அடுத்த வருட தீபாவளி வரைக்கும் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செய்தவர்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவானது ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ தான். வெறும் 50 ரூபாய் செலவில் ஒரு நல்ல டெலஸ்கோப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்த வாரம் வரை காத்திருக்கணும். நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த தீபாவளியை இனிமையான தீபாவளியாக கொண்டாடுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு போய் சேரணும். அதுக்காகவாவது ஷேர் பண்ணுங்கள்.